நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி வேட்புமனு தாக்கல். அதிமுக தேர்தல் அறிக்கையை அனைத்து தரப்பினரும் வரவேற்பதாக பெருமிதம். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல். அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கே பி அன்பழகன், டிடிவி தினகரன், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வேட்புமனு. வாஷிங் மெஷின் வழங்குவதாக கூறி தமிழக மக்களை மேலும் கடனாளியாக்க அதிமுக முயற்சி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல். மத நல்லிணக்கத்தை தகர்க்கும் சதியை முறியடிக்கவே போட்டியிடுவதாகவும் விளக்கம். பாஜக சார்பில் போட்டியிடும் வானதி சீனிவாசனும் வேட்புமனு தாக்கல். குறைவான தொகுதிகளை ஒதுக்க முன்வந்ததால் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பேட்டி. ஜெயலலிதாவுக்கு இருந்த பக்குவம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இதுவரை 109 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற மாட்டோம் என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி திட்டவட்டம். மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த வழக்கில் இருந்து டிடிவி தினகரன் விலகல். அமமுக கட்சியை தொடங்கியதால் வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிமன்றத்தில் மனு. அஜித்தின் வலிமை படம் குறித்த அப்டேட்டுகள் மே 1ஆம் தேதி முதல் வெளியாகும். படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் விளக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் 7வது முறையாக போட்டியிடுகிறார். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக எடப்பாடியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முதல்வர் வந்தார். தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பே வாகனத்திலிருந்து இறங்கிய அவர் நடந்தே சென்றார். பிறகு தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலிங்கத்திடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது என்று தெரிவித்தார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை சாதாரண மக்கள் முதல் உயர்தட்டு மக்கள் வரை வரவேற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை மக்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அறிக்கை. இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இருந்து அடித்தட்டில் இருந்து உயர்தட்டு மக்கள் வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை வரவேற்கின்றார்கள். பல சமூக ஆர்வலர்களும் வரவேற்கின்றார்கள். வேளாண் பெருமக்களும் அறிவிக்கின்றார்கள். வியாபார பெருமக்களும் அறிவிக்கின்றார்கள். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட கீழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் கூட எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வரவேற்கின்றார்கள். சார், ஏற்கனவே 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடன் சுமை இருக்கும் போது இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி தினகரன் கூட கேட்டிருக்காரு. சார், இந்தியா முழுவதும் கடனில் இருக்கின்ற எந்த மாநிலத்திலே கடன் இல்லை? அனைத்து மாநிலத்திலும் கடன் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் வளர்ச்சி பணிகள் ஓய்வின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1977ஆம் ஆண்டு முதல் 6 முறை எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி போட்டியிட்டு உள்ளார். 1989ஆம் ஆண்டு அதிமுக 2ஆக பிரிந்த போது ஜெயலலிதா கூட்டணியிலிருந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு முதலமைச்சர் பழனிசாமி வெற்றி பெற்றார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் திமுக சார்பில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அயனாவரத்தில் உள்ள மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிடுகிறார். இதேபோல் மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக அமைச்சர் செல்லூர் ராஜு அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
தேர்தல் அலுவலர் விஜயா அமைச்சரின் வேட்புமனுவை பெற்றுக் கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழக உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் KP அன்பழகன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் 5வது முறையாக போட்டியிடும் KP அன்பழகனுடன் தருமபுரி பாஜக தலைவர் அனந்தகிருஷ்ணன், பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் பெரியசாமி ஆகியோர் உடனிருந்தனர். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த KP அன்பழகன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளே இல்லாத நிலை உருவாகும் என்றும் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் புண்ணிய கோடியிடம் அவர் தன்னுடைய வேட்புமனுவை அளித்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்பாளராக களம் காணும் உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் தனக்கு தொகுதி மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒரு நியமன பதவி கிடையாதுங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்கள் அதை முடிவு செய்யட்டும். என்ன வாரிசு நினைச்சாங்கன்னா நம்ம நிராகரிச்சிருவாங்கல்ல. நானும் அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு தான் களத்தில் இறங்கியிருக்கேன். கடந்த 2 நாட்களாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். எழுச்சியாக இருக்கு. மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவோங்கிறத நம்பிக்கை இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் 22 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 6 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனக்கு கடன் ஏதும் இல்லை என்றும் அவர் அதில் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ ஓப்பன் ஃபோரமில் சொல்ல முடியாது. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருந்து சஸ்பீஷியஸாக சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு ஸ்மேட்ரிங் அங்கேருந்து வெளியே போகுதுன்னா பிடிச்சிடுவாங்க. அதுக்குண்டான சில விதிமுறைகள் எல்லாம் இன்டர்னலாக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கூகுள் பேயில் பண்ணுறது சேஃபு அது அப்படிங்கிறதுல கான்செப்ட் கிடையாது. ஸோ அதுக்கும் வந்து பல்வேறு விதமான இன்கம் டேக்ஸ் மெத்தட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட தனியாக ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். அது வந்து இந்த ரூபே இந்த மாதிரி பேமெண்ட்ஸ்க்கெல்லாம் NPCIங்கிற ஒரு அத்தாரிட்டி தான் அமைப்பு. அவங்களையும் கூப்பிட்டு ஒரு தனி மீட்டிங் போட போகிறோம். ஸோ அவங்களையும் இந்த ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா நீங்கள் சொல்கிறத வந்து மேக்ஸிமம் அதை கர்டெயில் பண்ணலாம். பிடிச்சிருக்குமே வேட்டி சேலை கூட இருந்தது. ஒரு நிமிஷம். எவ்வளோ இருக்கு? அதாவது 93 bundles ஆஃப் சாரீஸ். அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுலாம் இன்னும் கணக்கு போடுவோம். இப்போதைக்கு 93 bundles ஆஃப் சாரீஸு, 32 bundle ஆஃப் ஸ்டீல் வெசல்ஸ், பாத்திர பண்டம் அதெல்லாம், அப்புறம் இந்த ஷால்வை இதெல்லாம் ஒரு 15 bundle. இதெல்லாம் வந்து இல்லை இது வந்து இண்டிவிஜுவலாக தான் கொண்டு போகிறாங்க. பார்ட்டி ரிலேட்டடாக இல்லை, இண்டிவிஜுவலாக கொண்டு போகிறாங்க. நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அவங்களுடைய ஆதார் நம்பர் இண்டிவிஜுவல் நம்பர்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறோம். அதுக்குண்டான ப்ரூஃப் வந்து காட்டினதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். இல்லாட்டி முறையாக FIR பண்ணி அதை வந்து ட்ரெஷரியில் வந்து ரெமிட் பண்ணிடுவோம். ட்ரெஷரியில் அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ECIனுடைய உத்தரவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஓகே. அதாவது பறக்கும்படை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இன்னும் அதிகமான அளவில் கண்காணிப்பு இருக்கணும். ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் லொக்கேஷன்ஸில் திரும்ப அவங்க போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். தவறுகள் நடக்காமல் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை 100% ஃபீல்ட் லெவலில் ஒரு கிரிப்போடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தேர்தல் ஆணையம் வந்து அந்த விதிமுறைகள் மாற்றிருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 3 பறக்கும் படைகள். ஒரு ஷிஃப்ட்டு 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு. தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 9 பறக்கும் படைகள் இருக்குது. 3 24 hour ஷிஃப்ட்டில். அது மாதிரி 16x9 அந்த கணக்கு போட்டுக்குங்க. அதில் வந்து முக்கியமாக காவல்துறை அலுவலர், வருவாய்த்துறை அலுவலர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் மேஜிஸ்ட்ரேசி இருக்குது பவர் அவங்களுக்கு, அந்த இது இருக்குது. அதுக்கு இல்லாமல் மெட்ரோ வாட்டர் அலுவலர், இதர பொதுப்பணித்துறை, மாநகராட்சி நிறைய இருக்கிற ஆட்கள் எல்லாம் தான் போட்டிருக்கோம். ஏன்னா வீடியோகிராஃபர் கண்டிப்பாக ஒவ்வொரு டீமுக்கும் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய இது போகும். ஒவ்வொரு வண்டியும் GPS பொருத்திருக்கோம்.
காலையில் அந்த வண்டி எங்கே நிற்குது, எங்கெங்கே போகுது, எங்கெங்கே வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உண்மையாலுமே வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் ரூமில் கூட வந்து பார்த்துக்கலாம். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை கண்காணிப்ப அவர்களுடைய வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு 8 மணி நேரத்திற்கு 3 கண்காணிப்பு பறக்கும் படை அலுவலர்கள் பணியில் இருப்பார்கள் என்றும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் பிரகாஷ் தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம். கோவை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்காக அந்த கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்திற்கு சென்ற வானதி சீனிவாசனுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த அவர், சினிமா பிரபலங்கள் அனைவரும் அரசியலில் வெற்றி பெற்றதில்லை என்றும் மே 2ஆம் தேதிக்கு பிறகு கமல்ஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தான் செல்ல முடியும் என்றும் கூறியுள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் மத நல்லிணக்கத்தை தகர்க்க சதி நடப்பதாகவும் அதனை தடுப்பதற்காகவே தாம் இந்த தொகுதியில் போட்டியிட இருப்பதாகவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர் மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவசுப்பிரமணியத்திடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய கலை பயணமும் அரசியல் பயணமும் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத நல்லிணக்கம் இல்லாமல் செய்வதற்கான சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு எதிரான ஒரு குரலாகவும், இங்கே இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழ் பெற்றிருந்த இந்த கோவையின் புகழ் மங்காதிருக்க, மீண்டும் அதை மீட்டெடுக்க, சீரமைக்க இந்த இடத்தை தேர்ந்தெடுக்க. ஒரு டாக்டர் பணி செய்து கொண்டிருந்தவர் மே 2ஆம் தேதிக்கு பிறகு டாக்டர் பணி செய்வார், அதற்கு பிறகு ஒரு வக்கீல பணி செய்வார் என்பது போலத்தான் அது. எங்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது. அரசியல் எங்கள் தொழில் அல்ல, அரசியல் எங்கள் கடமை. அதையும் செய்வோம், மற்றதையும் செய்வோம். சென்னை திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவெற்றியூர் மண்டல அலுவலகத்திற்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையுடன் சென்ற சீமான் தேர்தல் நடத்தும் அலுவலர் தேவேந்திரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய சீமான், இலவச வாஷிங் மிஷின் வழங்குவதாக கூறி மக்களை மேலும் கடனாளியாக்க அதிமுக அரசு முயற்சிப்பதாகவும் சாடியுள்ளார். கொடுக்க வேண்டியதான். வாஷிங் 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்போ ஒரு 2 லட்சத்துக்கு 2 கோடிக்கு மேலான குடும்ப அட்டை. அதுக்கு வந்து வாஷிங் மிஷினா, ஒரு வாஷிங் மிஷின் வந்து சலவை எந்திரம் வந்து 15,000 வரும். காசு எங்கேருந்து கொண்டு வருவீங்க, எங்கேருந்து எடுப்பீங்கன்னு முதல்ல அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பொருளாதாரத்தை பெருக்கத்தை ஏற்படுத்தி அந்த பணத்திலிருந்து என் மக்களுக்கு இதை கொடுப்போம் அப்படி சொல்லலாம்ல. ஏற்கனவே 6 லட்சம் கோடி கடன், எந்த துறையில் கடன் இல்லாமல் இருக்குது? புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாத நிலையில் தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக ரங்கசாமி அறிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக ரங்கசாமி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏனாம் தொகுதியில் போட்டியிட வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் யார் சார் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க? உங்க கட்சி சார்பில் யார் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சார்? ஆறுமுகம் நான் பண்ணிருக்கேன். சார் பிரச்சாரத்தை என்னைக்கு சார் ஆரம்பிக்கிறீங்க? பிரச்சாரத்தை என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக அதிமுக முடிவெடுக்க முடியாது என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அது குறித்து அதிமுகவிடம் ஆலோசனை மேற்கொள்வோம் என்றும் ரவி கூறியுள்ளார். The AIDMK is your ally and they have said that they want to drop the CAA. They will make every effort to tell the centre to drop the CAA. Your own alliance partner. What do you have to say about this manifesto promise? It is not harming anybody. Why they are raising this? Sir, it's your alliance partner. Maybe you should. We will discuss with them. Our party stand with CAA. We have given the several years. They are waiting for the justice. We have given that. So regardless of what the AIDMK our party and government committed to that. So regardless of what the AIDMK has promised, you are saying the BJP will no way
drop the CAA. Is that right? No question. Huh. So they should not have promised it in the beginning itself? We will discuss with them. Right, sir. Right. Thank you so much, Mr. Ravi. This is not a NDA promise. This is only for the AIDMK promise. We'll discuss with them. Mr. Ravi. This is not a NDA promise. This is only for the AIDMK promise. We'll discuss with them. தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற மத்திய அரசை அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், CAA சட்டத்தை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுபான்மையின மக்கள் தன்னிடம் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்பா தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கீங்க. இது சாத்தியம் இல்லைன்னு பிஜேபியில் இருக்கக்கூடிய சிடி ரவி தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி நான் தான் ஏற்கனவே சொன்னேன், மத்திய அரசை வலியுறுத்தப்படும். நம்முடைய அரசு மத்திய அரசை வலியுறுத்தப்படும் என்றுதான் தெரிவித்திருக்கின்றனர். இன்றைக்கு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. அதன் வழியிலே அந்த சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை எங்களுடைய அரசு மத்தியிலே வலியுறுத்தும். இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் யங் ஜீனியஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுமம். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். मैं हूं आनंद नरसिम्हन, इस रोमांचक सफर में आपका होस्ट, दोस्त और सूत्रधार। और आज मैं आपको मिलवाने वाला हूं एक ऐसे ही यंग जीनियस से जिसे देखते ही आप कहेंगे, वाह छोटे उस्ताद वाह। आप कितने साल से तबला बजा रहे हैं? कितना साल हो गया? अब तक मुझे तबला सीख के 10 साल हो गया। जब मैं 3 साल का था तभी मैंने मेरे गुरु से तालीम ली थी। जब आप अपनी जिंदगी में इतनी जल्दी इतने डिसिप्लिन के साथ चलते हैं और इस एज में जब हमें पता ही नहीं था कि लाइफ में करना क्या है और ये इतनी चीजें हासिल कर चुके हैं, तो हमें लगता है कि वापस शायद उस बचपन के दिनों में जाना चाहिए। इनके पास लिम्बो स्केटिंग का रिकॉर्ड है, जहां इन्होंने कितना 145 मीटर 145 मीटर्स तक स्प्लिट करके इन्होंने फ्लैट लेट के स्केटिंग किया। कितने साल की उम्र में? 7 years. पर आई थिंक किसी ने आपका रिकॉर्ड तोड़ दिया ना? Yes sir, I beated my own record. वाह। कोई भी चीज अगर मेहनत करते हैं तो सफलता प्राप्त कर सकते हैं। मैं चाहता हूं कि जो यंग जीनियस है, कम उम्र में उसका हुनर को पहचान करके उसको आगे ले जाना हमारे लिए बहुत जरूरी है। மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். களைக்கடி அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா மேடையை சுற்றி கூட்டணி விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் பக்குவமின்றி நடந்து கொண்டதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் ஏற்பட்டது குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைவில் துவங்க வேண்டும் என்று கூறிய தம்மை கிண்டல் செய்ததாகவும், வெகு விரைவில் ஆரம்பிப்பதாக கூறிக்கொண்டே இருந்த அதிமுக தொடர்ந்து காலதாமதம் செய்து வந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் தேமுதிக தவிர்த்து பாஜக, பாமக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிமுக முக்கியத்துவம் அளித்ததாக கூறியுள்ளார். பக்குவமே இல்லாத அரசியல் செய்வதாக தேமுதிகவை குறை கூறிய முதலமைச்சருக்கு பதிலடி கொடுத்த பிரேமலதா, 2011 தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி கூட்டணியாக மாற்றிய ஜெயலலிதாவுக்கு இருந்த பக்குவம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் சாடியுள்ளார். நான் ஒரு விளக்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். பக்குவமான அரசியலை அம்மா அவர்கள் நீங்கள் விரும்பும் கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி அவங்களுடைய பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணி பக்குவமாக அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்து 41 தொகுதிகளை கொடுத்து வெற்றி கூட்டணியாக மாற்றியது ஜெயலலிதா அவர்கள். அந்த பக்குவம் அண்ணன் எடப்பாடியாரிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கூற்று. 4 முறை பேச்சுவார்த்தைக்கு சென்றதாகவும் கடைசி வரை தொகுதிகள் இறுதி செய்யாமல் காலம் தாழ்த்தி இறுதியில் 13 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட ஒதுக்க முன்வரவில்லை என்றும் பிரேமலதா குறிப்பிட்டார். 13 தொகுதிகளையாவது குறிப்பிடுமாறு கேட்டபோது அதிமுக சார்பில் தெளிவாக பதில் கூறப்படவில்லை என்று பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார்.
கேப்டன் 4 முறை பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள். கடைசி வரைக்கும் நம்பர்லையும் ஃபைனல் ஆகலை, தொகுதியும் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லலை. கடைசியாக இறுதி கட்டமாக தான் சுதீஷ் பை முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார். அப்பொழுதும் அவங்க வந்து அந்த 12 தொகுதி 13 தொகுதி என்பதிலிருந்து ஒரு தொகுதி கூட அவங்க வந்து மேலே ஏறி வரவே இல்லை. சரி, நீங்கள் சொல்கிறீங்க 13 நம்பர், நான் கேப்டன்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறேன். எந்தெந்த தொகுதிகளில் நாங்கள் போட்டி போட போகிறோம், அட்லீஸ்ட் அதையாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கும் முதலில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, அதுக்கு பிறகுதான் எந்த தொகுதின்னே நாங்கள் சொல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி சுமூகமாக செல்ல வேண்டும் என்று கடைசி வரை விட்டுக் கொடுத்தது சென்றதாக பிரேமலதா குறிப்பிட்டார். தங்களை பக்குவமில்லாத அரசியல் செய்வதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக பதவி வாங்கினார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று குறிப்பிட்ட பிரேமலதா அந்த அளவுக்கு பக்குவம் தங்களுக்கு கிடையாது என்று விமர்சித்துள்ளார். முதலமைச்சராக போய் பதவி வாங்கினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவு பக்குவம் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த அளவு பக்குவம் எங்களுக்கு தெரியும். ஆடி மாத தள்ளுபடி போல வாஷிங் மிஷின் தருகிறேன், 1000 2000 தருகிறேன் என்று கூறி மக்களை ஏமாற்ற மாட்டோம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் தேர்தல் அலுவலரும் கோவில்பட்டி கோட்டாட்சியருமான சங்கர நாராயணனிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவிழா நேரத்தில் ஆடி மாத தள்ளுபடி மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதை கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், 1500 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அதெல்லாம் முதல்ல சாத்தியமே கிடையாது. ஏற்கனவே 6 லட்சத்துக்கு மேலே கடலில் தள்ளாடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இது எங்கே வளர்ச்சி நடைய போடுது? இது பின்னடைவை நோக்கி தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா ஆட்சிக்கு வர மாட்டேன்னு சொல்லி இன்னொரு கட்சி தெரியும், திமுக 5 முறை ஆட்சியில் இருந்தவங்க இதுவரை செய்யாததை இன்னும் என்ன புதுசாக செஞ்சிட போகிறாங்க. திமுகவில் இருந்து விலகிய சரவணன் மனப்பக்குவம் இல்லாதவர் என்றும் எதையோ எதிர்பார்த்து பாஜகவில் சேர்ந்துள்ளார் என்றும் மதுரை கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய மதுரை செய்தியாளர் வெற்றி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக களம் காண்கிறார் திமுக வேட்பாளர் மூர்த்தி. பரபரப்பான பிரச்சார சூழலுக்கிடையே நம்மிடம் பேட்டியளிக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போது 2வது முறையாக மறுபடியும் கிழக்கு தொகுதியில் போட்டிடுறீங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்குது. மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்கள் சேவை செஞ்சுருக்கிறத பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அவருடைய உழைப்பு, இந்த ஆட்சியினுடைய அவலநிலை, பல்வேறு ஊழல்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக எந்த தேவையும் சேவைகளையும் செய்யாத இந்த அரசை மாற்ற வேண்டும் என்று மக்கள் மத்தியில் இருக்கிறது. மறுபடியும் இதே தொகுதியில் வெற்றி பெறும் பட்சத்தில் தொகுதி மக்களுக்கு என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க? என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? மக்களுக்கு இந்த முறையே எதிர்க்கட்சியாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய 11 வார்டுகளில் நலச்சங்கங்கள் ஒரு 150 நலச்சங்கங்கள் இருக்குது. அவங்களோடு சேர்ந்து ஒரு 5 ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி ஒரு பாதாள சாக்கடை பெற்று தந்திருக்கிறோம். அதோட கூட்டு குடிநீர் திட்டம் தருவதாக சொல்லி இன்றைக்கு ஏற்பாடு செய்து அது அறகுறையாக இருக்கிறது. அதை ஆட்சிக்கு வந்தவுடன் கிழக்கு தொகுதியிலே முழுமையாக அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு பெற்றுத் தருவதை ஆரம்பித்து விரிவுபடுத்தி எல்லாம் முழுமையாக செய்து தருவோம். உங்களை எதிர்த்து பல முனை போட்டி இருக்குது. வழக்கத்திற்கு மாறா அமமுக, அதிமுக, மக்கள் நீதி, நாம் தமிழர் பல முனை போட்டி இருக்குது. எப்படி இருக்குது? சவாலாக ஃபீல் பண்ணுறீங்களா இந்த எலெக்ஷனை? அப்படி ஒரு சவாலாகவே நான் நினைக்கிறது இல்லையா. என்னை பொறுத்தளவு எதிர்க்கட்சியாக இருந்து மக்களாக நெருங்கி தொடர்பில் இருக்கிறேன். எதிர்த்து நிற்கிறவங்க யாரும் மக்களோடைய இதற்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 முறை இருந்திருக்கிறார். அவர் மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு முறை கூட நன்றி கூட சொல்லவில்லை. அவர் மக்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பணபலமாக இருந்தாலும் நான் மக்கள் பலத்தோடு இருக்கிறேன். சக போட்டியாளராக திருப்பங்குன்றம் தொகுதியில் இருந்த எம்எல்ஏ இப்போது சற்று முன்னர் போய் பாஜகவில் இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தொண்டனும் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கிறான். அவர் வேட்பாளர் கும்பிட்டு ஓட்டு கட்டார ஒழிய எல்லாருடைய உழைப்புல தான் அது மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. அதை அவர் தக்க வச்சிருக்கலாம். அதே நேரத்தில் கூட்டணியின் போது இப்போ சீனியர் மாவட்டச்சார்க ஒரு 15 பேருக்கு சீட்டு இல்லை. 2 மந்திரிகளாக இருந்தவங்க, முன்னாள் மந்திரியாக இருந்தவங்க இல்லை. இப்போ தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருந்தவங்க 10-15 பேருக்கு இல்லை. யாரும் திமுக ஒரிஜினலாக இருக்கிறவங்க யாரும் போகலையே, விரும்பலையே.
அவங்கெல்லாம் எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு இவருக்கு அந்த மனப்பக்குவம் இல்லைன்னு தான் சொல்லணுமே ஒழிய இழப்புன்றது திமுகவில் எந்த காலத்திலும் அப்படி இழப்பாகவே நினைக்க மாட்டாங்க. தற்போதைய சூழ்நிலையில் புதிய கட்சி தொடங்க அவகாசம் இல்லாததால் தமிழ்நாடு இளைஞர் மற்றும் வளமான தமிழகம் கட்சிகளோடு இணைந்து போட்டியிடப் போவதாக சகாயம் IAS தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதசார்பின்மை மற்றும் நேர்மையான அரசியல் கொள்கைகளை முன்னிறுத்தி வரக்கூடிய தேர்தலில் சகாயமணி களமிறங்க உள்ளதாக தெரிவித்தார். பேரவைத் தேர்தலில் 36 தொகுதிகளில் சகாயமணியை சேர்ந்த இளைஞர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் இந்த முறை தாம் போட்டியிடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மாற்றத்திற்கு பதிலாக சமூக மாற்றத்தை இளைஞர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சகாயம் IAS கேட்டுக் கொண்டுள்ளார். கால அவகாசத்தில் நாம் புதிதாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வது என்பது கடினமான ஒன்றாக இருந்த ஒரு நிலை. தமிழ்நாடு இளைஞர் கட்சி, அதை போல வளமான தமிழகம் கட்சி, இவர்களோடு நாங்கள் இந்த தேர்தலுக்காக அந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது ஒரு தற்காலிக ஏற்பாடு. எனவே குறிப்பாக தமிழ்நாடு இளைஞர் கட்சி அவர்களுடைய தளத்தில் அவர்கள் பதிவு பெற்ற கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய தளத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இரண்டு பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் 2 நாட்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த முடிவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை வங்கிகளின் கூட்டமைப்பு முன்னெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வங்கி ஊழியர்கள் இன்று தொடங்கினர். நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை வங்கிகளின் ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். 9 சங்கங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த 10 லட்சம் பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் போராட்டத்தினால் காசோலை பரிமாற்றம், முதலீடுகளை திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டன. ATM மையங்கள் தொய்வில்லாமல் செயல்படும் என்று வங்கி ஊழியர் சங்கங்கள் கூறியுள்ளன. இன்றைக்கு ஒரு பொதுத்துறை வங்கியை தனியார் மயம் என்றால் 3 பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயம் என்ற அர்த்தம். ஸ்டேட் பேங்கை தனியார் மயம் என்று சொன்னால் 9 வங்கிகளை தனியார் மயப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். இந்த அரசாங்கம் எந்த 2 வங்கிகள் என்று சொல்லல. இதெல்லாம் மக்கள் விரோத அறிவிப்பு. இது ஒருவேளை நடந்தால் இன்றைக்கு நாட்டிலே சாதாரண மக்கள் மீண்டும் கந்துவட்டிக்காரர்களிடம் தள்ளப்படுவார்கள். இந்த பொதுத்துறை வங்கிகள் மட்டும்தான் இன்னைக்கு சிறு குறு தொழில்களுக்கான கடன் கொடுக்கிறது, கல்வி கடன் கொடுக்கிறது, விவசாய கடன் கொடுக்கிறது, சுயஉதவி பெண்களுக்கான கடன் கொடுக்கிறது, இன்னைக்கு வீட்டு வசதி கடன் கொடுக்கிறது. இந்த வங்கிகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் சாதாரண மக்கள் மீண்டும் மீண்டும் நிலச்சமாந்தார்கள் கையிலையும் கந்துவட்டிக்காரர்களையும் தள்ளப்படுவார்கள். திருச்சி கண்டோன்மெண்ட் SBI மண்டல தலைமை அலுவலகம் முன்பாக வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200 வங்கி கிளைகளை சேர்ந்த 1200க்கும் அதிகமான வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நாட்டில் பொதுத்துறை வங்கிகள் பொதுத்துறையாக இருக்க வேண்டும். எங்களுடைய நீண்டகால கோரிக்கை இந்தியாவில் இருக்கிற அனைத்து தனியார் வங்கிகளையும் பொதுத்துறை வங்கிகள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்னா இந்த நாட்டில் பொதுத்துறையால் மட்டும்தான் சேவை வழங்க முடியும். விவசாய மக்களுக்கு கடன் கொடுக்க முடியும், கல்வி கடன் கொடுக்க முடியும். சிறு குறு தொழில் முனைவோரெல்லாம் இன்னைக்கு இந்த நாட்டில் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அது பொதுத்துறையால் மட்டுமே என்கிறதை நாங்கள் ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறோம். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஓசூர் அருகே 3 பேரை கொன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். ஓசூர் அருகே உள்ள சானமாவு வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று தனியாக சுற்றித் திரிந்து வந்தது. அருகில் உள்ள கிராம பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்ததோடு அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கியதில் 3 பேர் பலியாகினர். 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று காட்டு யானையை கடந்த 2 நாட்களாக கண்காணித்து வந்த வனத்துறையினர் அடுத்தடுத்து 2 மயக்க ஊசிகளை செலுத்தி பிடித்தனர். யானையை லாரி மூலம் கர்நாடகாவின் அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்றுவிட திட்டமிட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள நவக்கரை பிரிவு பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற காட்டு யானை ரயில் மோதி படுகாயமடைந்தது. வாளையார் ஆற்றில் தண்ணீர் அருந்திவிட்டு தண்டவாளத்தை கடக்க யானை முற்பட்ட போது அவ்வழியே சென்ற திருவனந்தபுரம் சென்னை விரைவு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் யானைக்கு தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். மதுக்கரை பகுதியில் இருப்பு பாதையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் ரயில்வே மற்றும் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் திருமணத்திற்காக எடுத்துச் செல்லப்பட்ட வேட்டி துண்டுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
தமாக கொள்கை பரப்பு செயலாளர் சுப்பிரமணியன் தனது மகன் திருமணத்திற்காக அழைப்பிதழ் கொடுப்பதற்காக கிராமத்திலிருந்து பெரம்பலூருக்கு காரில் சென்றுள்ளார். துறைமங்கலம் பகுதியில் அவர்களை வழிமறித்த தேர்தல் பறக்கும் படையினர் 24 வேட்டி மற்றும் துண்டுகளை பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணியன் தனது ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை வெப்பம் தணிய வேண்டி பூந்தமல்லி ஊத்துக்கோட்டை எல்லையம்மன் கோவிலில் அம்மனுக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. பூந்தமல்லி குமணன் சாவடியில் அமைந்துள்ள எல்லையம்மன் கோவிலில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் 1008 இளநீருடன் எல்லையம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக நடந்து வந்தனர். அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மன் ஊர்வலமும் நடைபெற்றது. பிறகு பக்தர்கள் கொண்டு வந்த இளநீரால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 26,291 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மேலும் 118 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,13,85,339 உயர்ந்துள்ளது. மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1,58,000 அதிகரித்துள்ளது. 1,10,07,352 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். 2,19,262 பேருக்கு கொரோனா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுவரை 2,99,08,038 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோட்டாவிற்கு அதிக வாக்குகள் பதிவாகி இருந்தால் மறுதேர்தல் நடத்தக்கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு தொகுதியில் அதிக அளவில் நோட்டாவிற்கு வாக்குகள் பதிவாகி இருந்தால் அந்த தொகுதிக்கான தேர்தலை ரத்து செய்துவிட்டு மறுதேர்தலை நடத்தக்கோரி வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். மறுதேர்தல் நடத்தும் போது ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி S.A. பாப்டே தலைமையிலான அமர்வு சட்ட அமைச்சகமும் இந்திய தேர்தல் ஆணையமும் இதற்கு பதிலளிக்க உத்தரவிட்டது. கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த மகளிர் காங்கிரஸ் தலைவர் லத்திகா சுபாஷ் மொட்டையடித்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மாநில தலைவர் பதவியில் இருந்தும் அவர் விலகியுள்ளார். பெண்களுக்கு கேரள தேர்தலில் காங்கிரஸ் வாய்ப்பளிக்கவில்லை என்றும் லத்திகா புகார் கூறியுள்ளார். எட்டுமனூர் தொகுதியிலிருந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் 86 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டது. இதில் லத்திகாவிற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதையடுத்து எந்த கட்சியிலும் சேரப்போவதில்லை என்று அறிவித்துள்ள லத்திகா சுயேட்சையாக நிற்பது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக வலிமை படத்தின் அப்டேட் கிடைக்கும் என்று கோவை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையேயான டெஸ்ட் போட்டியின் போது அஜித் ரசிகர்கள் சிலர் வலிமை படத்தின் அப்டேட் கேட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கிரிக்கெட் வீரர்களான அஸ்வின் மற்றும் மொயின் அலி உள்ளிட்டோரிடம் வலிமை அப்டேட் கேட்டது நாடு முழுவதும் ட்ரெண்டிங் ஆனது. இந்நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வானதி சீனிவாசனிடம் ட்விட்டரில் அஜித் ரசிகர் ஒருவர் வலிமை பட அப்டேட் கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள வானதி சீனிவாசன் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நிச்சயம் வலிமைப்பட அப்டேட் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். அஜித்தின் வலிமைப்பட அப்டேட் தற்போது தேர்தல் வாக்குறுதியாக மாறியுள்ளது. அஜித் பிறந்த நாளான மே 1ஆம் தேதிக்கு பிறகு வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் விளம்பர பணிகள் தொடங்கப்படும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் படம் வலிமை படப்பிடிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே படத்தின் அப்டேட் கேட்டு அஜித் ரசிகர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் தற்போது தயாரிப்பாளர் போனி கபூர் புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அஜித்தின் 50வது பிறந்த நாளான மே 1ஆம் தேதி முதல் வலிமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் விளம்பர பணிகள் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலக நாடுகளிலிருந்து நம்மை நாட்டை தனித்து காட்டுவது நம்முடைய தற்சார்பு கொள்கைகள்தான். இதனை ஊக்குவிக்கும் விதமாக ஐடிசியுடன் சேர்ந்து நெட்வொர்க் 18 குழுமம் எடுத்துள்ள முன்னெடுப்பில் பெங்களூருவை சார்ந்த ஒரு நிறுவனம் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். iRelic is a medical technology startup based out of India's Silicon Valley, Bengaluru. It creates groundbreaking healthcare tech solutions with a focus on minimally invasive technologies and disease screening without radiation. One of our co-founders, who is a radiologist, he is seeing a lot of patients come with lymphedema. Now, the reason for lymphedema, essentially he said
is around patients getting treated for cancer. But there is no easy way to determine, what is the exact problem in this, scenario. Looking from that perspective, we figured out a new modality is needed, which we call it fluorescence imaging. So from that path, we went ahead and built a product around fluorescence imaging. iRelic has developed a cancer care product free of radiation, an infrared device that can scan body parts within a few seconds and detect any abnormal growth of lymph nodes. While there are similar devices made in the US and Japan available in the market, the Indian version is more affordable, accurate and easy to use. iRelic is creating breakthroughs in healthcare with world-class technology the Swabhiman way. எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட நங்கவள்ளி பேருந்து நிலையம் அருகில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். அதோடு நெசவாளர் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், விசைத்தறி தொழில் செய்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இங்கே இருந்து பெங்களூருக்கு செல்ல வேண்டும். அப்படி பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்று குறிப்பிட்டார்கள். அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இன்றைய தினம் சேலம், ஜலகண்டாபுரம், வனவாசி, நங்கவள்ளி வழியாக பெங்களூருக்கு பேருந்து இயக்கி கொடுத்திருக்கின்றேன். அதே போல இங்கே நங்கவள்ளியிலிருந்து கோயம்புத்தூர் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். ஆகவே இன்றைக்கு பல்வேறு பணிக்காக இன்றைக்கு இங்கிருந்து நங்கவள்ளி பகுதி, வனவாசி பகுதி, ஜலகண்டாபுரம் பகுதியிலிருந்து கோவைக்கு செல்வதற்கு நேரடி பேருந்து வசதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையும் ஏற்று நம்முடைய நங்கவள்ளியிலிருந்து கோயம்புத்தூர் வரை பேருந்து இயக்கி கொடுத்த அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். ஈரோட்டுக்கு பேருந்து, நகர பேருந்து, நீங்க கேட்டெடுத்திருக்கெல்லாம் பேருந்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம். அதோடு இன்றைய தினம் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் நங்கவள்ளியிலே ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. அங்கே 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையும் ஏற்று இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி அதற்கு கட்டடத்தையும் கட்டி கொடுத்து நானே திறந்து வைத்தேன். நம்முடைய யூனியன் ஆபீஸ் புதிய கட்டடம் வேண்டும் கேட்டீர்கள், அதையும் நான் கட்டி கொடுத்திருக்கின்றேன். கழிப்பறை வசதி வேண்டும், அதை கட்டி கொடுத்திருக்கின்றேன். ஆக நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தீர்களோ அதையெல்லாம் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்தி இன்றைக்கு மக்களுக்கு நன்மை கிடைக்க செய்த ஒரே அரசாங்கம் என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க, புயலால் பாதிக்கப்பட்டாங்க, தொடர் மழையால் பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள், விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். தாங்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களிலே வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து அதை ரத்து செஞ்சதும் அம்மாவுடைய அரசாங்கம் 12,110 கோடி 16,43,000 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதோடு இன்றைக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் அணிந்திருந்த நகைகள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கூட்டுறவு சங்கங்களிலே அடமான வைத்தார்கள். அந்த நகையை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அந்த நகைக்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய நகைக்கடன் 6 சவரனுக்கு குறைவாக இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். எடப்பாடி தொகுதியில் நங்கவள்ளி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இந்த ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்த்தோம். பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய 12ஆம் தேதி முதல் தற்போது வரை 59 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார். 16 லட்சம் ரூபாய் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை விரைவு அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் மீது விஜில் செயலி மூலமாக புகார் அளிக்கலாம் என்று குறிப்பிட்ட சாஹூ தற்போது வரை 1120 புகார்கள் வந்திருப்பதாகவும் அதில் 695 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். வேட்பாளர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் செலவு கணக்குகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் 455 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
தேர்தல் பறக்கும் படையினரால் 43 கோடியே 67 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 65 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மொத்த மதிப்பு 109 கோடியே 45 லட்சம் ரூபாய் என்றும் சாஹூ தெரிவித்தார். The seizure by the FST, SST and the IT department all put together, the cash seizure is 43.67 crore and the others in kind including precious metals and other materials like sari or whatever household items, it is 65.78 crore. So the total is 109.45 crore. அமமுகவின் 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். அமமுகவில் 195 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் 3 கட்டங்களாக ஏற்கனவே வெளியிடப்பட்டது. தேமுதிகவிற்கு 60 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் சில வேட்பாளர்களை அமமுக திரும்பப் பெறுவதாகவும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் 7 வேட்பாளர்கள் அடங்கிய 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அமமுக வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை ஆர்கே நகர் தொகுதியின் அமமுக வேட்பாளராக பி. காளிதாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். அரக்கோணம் தொகுதியில் கே.சி. மணிவண்ணன் போட்டியிடுகிறார். ராணிப்பேட்டையில் ஜி. வீரமணியும், ஆற்காடு தொகுதியில் என். ஜனார்த்தனன் களம் காண்கின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் PKS கார்த்திகேயன், அம்பாசமுத்திரத்தில் சே. ராணி ரஞ்சிதமும் போட்டியிட உள்ளனர். நாங்குநேரி தொகுதி வேட்பாளராக பரமசிவ ஐயப்பன் அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கியது போக 159 இடங்களில் அமமுக களம் காண்கிறது. சட்டமன்ற தேர்தலில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிய புதிய தமிழகம் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர் சந்தித்த கிருஷ்ணசாமி தன்னுடைய கட்சியின் சார்பில் போட்டியிடும் 60 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார். சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுவதற்கு காரணம் அது தனித்தொகுதி என்பதற்காக அல்ல. அது பொது தொகுதியானாலும் அதில் தான் நான் போட்டியிடுவேன் என்று சொன்னால் அந்த தொகுதி என்னை என்னுடைய கட்சியை அடையாளப்படுத்திய சட்டமன்ற தொகுதி. தேவேந்திர வேளாளர்கள் அது பெரும்பான்மை இருக்கக்கூடிய தொகுதி. சட்டமன்ற தேர்தல் மதவாதத்திற்கும் மத சார்பின்மைக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு மக்கள் யுத்தம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடன் அண்ணா அறிவாலயம் சென்ற திருமாவளவன் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்தவர் சமூகத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மதசார்பற்ற திமுக கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். போட்டி என்பது செக்குலரிசத்திற்கும் கம்யூனலிசத்திற்கும் மதசார்பின்மைக்கும் மதவாதத்திற்கும் இடையிலான ஒரு மக்கள் யுத்தம் என்றே இதை பார்க்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அதிமுக வேட்பாளர் வைகை செல்வனிடம் முதியவர் ஒருவர் தங்களுடைய தொகுதிக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பிறகு அங்கிருந்த வைகை செல்வனின் ஆதரவாளர்கள் முதியவரை கூட்டத்திலிருந்து அழைத்து சென்றனர். விசாரணையில் முதியவர் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது. 3 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று அந்த கட்சியின் மாநில தலைவர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்து முக்கிய திரைப்பிரபலங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த நலத்திட்டங்களும் செய்யப்படவில்லை என்று திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் புகழேந்தியை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பொன்முடி திமுகவின் வெற்றிக்காக கட்சி தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற உறுப்பினரான 3 ஆண்டுகளில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கக்கூடிய பணிகள் முழுமையடைய தொடர் நடவடிக்கை எடுப்பேன் என்று திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா உறுதியளித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் வெற்றி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ தொகுதி மாறி களம் கண்டிருக்கிறீங்க. தொகுதி மாறினதுக்கான நோக்கம் என்ன? மாண்புமிகு அம்மாவுடைய ஆசையோடு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அன்போடு துணைமைச்சர் அன்போடு மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் நான் மிக அலுவலர்களை அரசை அணுகி பல்வேறு திட்டங்களை வடக்கு தொகுதிக்கு கொண்டு வந்து நான் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வடக்கு தொகுதியில் முழுமையாக அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி
நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பு செய்த மன திருப்தி ஆத்ம திருப்தி எனக்கு இருக்கிறது. அதோடு எனது சொந்த தொகுதி என்று கருதப்படுகிற என்னுடைய வீடு அமைந்திருக்கிற பல்வேறு நான் படித்த பள்ளி இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய திருப்பூர் தொகுதி இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நீண்ட நாள் நெடிய நாட்களாக என்னுடைய கனவு இருக்கிறது. அந்த கனவுகளை நனவாக்க திருப்பூரன்றம் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதோடு மாண்புமிகு தமிழ்நாடு அருமையான எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தொடர்ந்து ஆட்சி வரும் காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த திருப்பூர் பெரு வளர்ச்சி அடைவதற்காக குறிப்பாக விமான நிலையம், வரவிருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், வடபழஞ்சி தகவல் தொழில்நுட்பத்துறை பூங்கா என்ற மிக முக்கியமான நிலையங்களும் இறையுருவம் கொண்ட பல்வேறு திருக்கோயில்களும் இங்கே அமைந்திருக்கிறது. இந்த திருப்பூரன்றம் தொகுதி மிகச்சிறப்பாக வளர வேண்டும் பல்வேறு வகைகளின் அடிப்படையிலே நான் இன்றைக்கு இந்த நல்ல பணியினை திருப்பூரன்றம் தொகுதி தலைமைக்கழக உத்தரவிக்கிணங்க தலைமைக்கழக ஆணைக்கிணங்க நான் இன்றைக்கு போட்டியிடுகிறேன். நிச்சயமாக வெற்றியோடு மக்களுடைய அத்தனை குறைபாடுகளை நீக்குவதில் நான் பயன்படுவேன். 3 ஆண்டுகளுக்குள்ளாக முழுமையான படையெடுப்பு அந்த உரிய மத்திய மாநில அரசை அணுகி அலுவலர்கள் அணுகி முழுமையடை செய்வதற்கு அந்த காலகட்டத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மக்கள் எதிர்பார்க்கிற தென் மாவட்டங்களில் பயன்படுகிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை முழுமையடைவதற்காக நான் அயராது பாடுபட்டு நிச்சயமாக வெற்றி காண்பேன். தொடர்ந்து வடபழஞ்சியில் இருக்கிற அந்த தகவல் தொழில்நுட்பங்களில் பழைய தனியார்கள் நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதனுடைய பணியினை இதுவரைக்கும் முழுக்க ஆரம்பிக்கவில்லை. இந்த வெற்றி அடைந்தவுடன் அந்த வகைகளெல்லாம் ஒன்று முழுமையாக செய்ய வேண்டும், அல்லது அவர்களுக்கு ரத்து செய்துவிட்டு புதிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற புதிய தொழிலதிபர்கள் ஐடி துறையில் இருக்கிற தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்து இந்த பகுதியில் இருக்கிற படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நான் பயன்படுவேன். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கு இன்று தொடங்கியுள்ளது. அம்மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் புதிதாக 16,620 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. நாக்பூரில் மட்டும் தினசரி பாதிப்பு 2,000 கடந்ததை தொடர்ந்து அங்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனைகள், பால் மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான கடைகளை தவிர மற்ற அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதனால் நாக்பூர் நகர வீதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. பொதுமக்கள் முகக்கவசம், தனிநபர் இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் மும்பை தாதர் நகர் சந்தையில் மக்கள் தனிநபர் இடைவெளியின்றி பொருட்களை வாங்கிச் சென்றனர். பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாமல் வலம் வந்தனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 35,000 கடந்துள்ளது. அதிலும் கடந்த 24 மணி நேரத்தில் மும்பையில் மட்டும் புதிதாக 1,962 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. லத்தூரில் இரவு 8 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. முகக்கவசங்கள் அணியாமல் செல்வோருக்கு அபராதத்தை கடுமையாக்கவும் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் வாழ்வீச்சு பிரிவில் தகுதி பெறும் முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். ஹங்கேரியில் நடந்த உலகக்கோப்பை வாழ்வீச்சு போட்டியின் காலிறுதிப் போட்டியில் பங்கேற்ற பவானி தேவி காலிறுதியில் தோற்றாலும் சமீபத்திய தரவரிசை பட்டியலில் டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். சென்னையை சேர்ந்த இவர் உலகளாவிய தரவரிசை பட்டியலில் 45வது இடத்தில் உள்ளார். 2004ஆம் ஆண்டில் பள்ளி அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் பங்கேற்க தொடங்கிய பவானி தேவி ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் அளவிற்கு ஏற்றம் பெற்றமைக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.